அற்புதமான ஒரு நூல். எனக்கு வயசு 77 வயசு இப்பொழுது. இந்த 77 வயசில் திருவருட்பா மற்ற நூல்கள்லாம் நிறைய படிச்சிருக்கிறேன். ஆனால் இவ்வளோ சிறிய புத்தகத்தில் இப்படி பிரம்மாண்டமான ஒரு விஷயங்களை நீங்கள் எழுதியிருக்கிறத பார்த்து அதிசயப்பட்டு போயிட்டேன். அதுவும் பெருவெளியில் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அந்த பெருவெளி என்பது ஞானசபை மட்டும்தான் அப்படின்றதை எழுதி, அந்த ஞானசபையினுடைய அந்த பெருவெளியில் அகில உலக மக்கள் எல்லாருடைய ஒரே நினைப்பும் அந்த ஒன்றுதல் தான் இருக்குது, மற்ற எதுவுமே அங்கே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் பெரிய அதிசயமாயிடுச்சு எனக்கு. அதனால் உங்களை நேராக சந்தித்து பேசணுன்னா நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது இன்றைக்கி நிறைவேறி போச்சு. இப்படி ஒரு மெய் அறிவை உங்களுக்கு கொடுத்து, உங்களுக்கு பேரே என்ன சொல்கிறது பாருங்கள், வளர் மெய் அறிவாளன் அப்படின்னு ஒரு பேரை இறைவன் கொடுத்துருக்கிறாரு. நான் இந்த வடலூர் பெருவெளியில் வள்ளலார் என்னென்ன நினைச்சாரோ அதெல்லாம் இந்த தெய்வநிலை செய்யலையே. அதனால் நான் என்ன செய்தேன், இந்த அரசாங்கம் ஆட்சி ஏற்ற போது நான் ஒரு வாழ்த்துறை சொன்னேன். அந்த வாழ்த்துறையில் இந்த கோரிக்கையெல்லாம் வச்சேன். 7 சாலைகள் கட்டாது இருக்குது, அந்த சாலைகளை கட்டணும். இப்படிலாம் நான் சொன்னதெல்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு என்னென்ன, நான் இந்த விஷயங்கள்லாம் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய புத்தகம் படித்த பிறகு தான், அடடா எந்த விதமான கட்டடங்களும் அங்கே இருக்கக்கூடாதுன்றது இப்படி எழுதியிருக்கிறது இன்றைக்கி தானே நமக்கு விளங்குச்சு. அதுக்கு பெருவெளி அப்படின்ற பேரே அதுக்கு தான் வந்தது அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இன்னும் அதை நான் ஆச்சரியத்திலே இருந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும். காரணம் என்னென்ன, உங்களுடைய மெய் அறிவில் இவ்வளோ விளக்கத்தை கொடுத்துருக்கிறார பெருமான். நீங்கள் எங்கள் கூட இருந்து நீங்கள் நினச்ச மாதிரியே வடலூர் பெருவெளியில் வடலூர் சத்திய ஞான சபை மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை உலகம் பூரா நாம் இதை தெரிவித்து உலகம் பூரா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் ஒரு முயற்சி எடுக்கணும். இறைவன் தான் இதை நிறைவேற்றினார்னு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு மிக அற்புதமாக இருந்தது. காரணம், ஒவ்வொரு செயலையும் இறைவனுடைய திருவருளால் தான் நாம் பெறுகின்றோம் என்ற விஷயத்தை இன்னும் மேலும் மேலும் நான் ரொம்ப திட்டவட்டமாக உணரக்கூடிய அளவில் தான் இருக்குது. நீங்கள் எங்களாக கூட இருந்து இந்த வடலூர் பெருவெளியில் இருக்கக்கூடிய மற்ற அப்ஜெக்ஷனில் எது எது இருக்குதோ அது எல்லாத்தையும் நீக்கி அது மிக புனிதமான ஒரு ஸ்தலமாக, மிக புனிதமான உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய அந்த பெருவெளியாக நாம் வச்சிருக்கிறதுக்கு அனைத்து பேர்களும் நாம் முயற்சி செய்யணும்னு ரொம்ப அன்பாக உங்களை வேண்டிக்கிறேன். உங்களுடைய நூல் உலகத்தில் நான் எத்தனையோ நூல்களை படிச்சிருக்கிறேன், இந்த நூலுக்கு இணையாகவே ஆகாது. இது மேலுக்காகவும் பெருமைக்காகவும் சொல்கிற விஷயம் இல்லை, உண்மையான விஷயம் என்று சொல்லி நிறைவு பண்ணுகிறேன். ஐயா.